அணுகந்துன்னை நாளும் அணுகுமா கருதியேயும் ஊனுகந்தோம்பு நாயேன் உள்ளுற இவர் நின்றார் தானுகந்தே யுகந்த தகவிலா தொண்டனே நான் ஆணுகந்தேருவானே ஆவடு துறையுளானே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகழ்விடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழார் அடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் மென்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிக மாதோ சீலணிகள் மூல ஆகமப் பொருள் ஒன்றொன்றாகி திறம்பராது ஞாலணிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமவாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் உண்டரிகபுரத்து புனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அன்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து உண்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழிக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமைத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீஷ பெருமான் பொன்னார் திருவடிமலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிமலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் நாம் பிந்திய மயூரேசர் திரு அவதாரத்தை நாம் சுமார் 11 வாரமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் போர் தான். மகோர்கட விநாயகர் மயூரேச விநாயக பெருமான் சிந்துராஜனை சங்காரம் என்று செய்ய வருவாரோ அதுவரைக்கும் அவருடைய போர் தொடர்ந்து கொண்டே வருகின்றது. இப்பொழுது நவவீரர்களும் முடிந்தவரை அவர்களும் போரிடுகிறார்கள். சுப்பிரமணிய பெருமானும் போர்க்களத்திற்கு வந்து விட்டார். அவர்களுடைய போர் உச்சத்துக்கு சென்றது. நந்தியம்பெருமானோ தானும் இந்த போரில் வீரராஜனை எதிர்த்து போரிடுவதற்காக ரொம்ப ஒரு வேகமாக வருகிறார். அங்கே போரில் எப்படி இருக்கிறது என்றால் அப்படியே வீரர்கள் எல்லாம் அப்படியே பின்ன மலைகளாக கிடைக்கிறார்கள். அவர்களை நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் வர்ணிப்பார். அந்த வீரர்கள்லாம் எப்படியெல்லாம் போய் ஒவ்வொரு வீரர்களும் வேகமாக வேகமாக அவர்கள் தன்னுடைய இறப்பை எப்படி கொண்டு செல்கிறார் என்று கச்சியப்ப முனிவர் பெருமான் அருமையான நயத்தோடு சொல்வார். அதை இந்த ஒவ்வொரு பாடல்களிலும் அவர்களுடைய சிரங்கள், கால்கள், கைகள், மார்புகள், வயிறுகள், ஒவ்வொரு அங்கங்களும் அந்த போரில் அடிபடுறதெல்லாம் வர்ணிக்கிறார். அவருடைய வர்ணனை அருமையாக அப்படி போய்கொண்டு நிஜ போரை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறது போல இருக்கின்றது. இந்த சிந்தனையில் என்ன நடக்கிறது, யார் வருகிறார் போருக்கு என்பதை நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தகுநெடும் போரிடை இழைத்து தமை பேண விடை நாடி தமை பேண இடை நாடி புகுனர்களாங்கு எதிர் அமரில் பொன்றினர்கள் பின அணையின் நகுமுகத்தில் சார்ந்திருப்ப நக்கணர் என்றுடனாணி மிகுவயவர் தமை நாடி மீண்டு அமர் செய்தோர் சில்லர். பகைவரோடு சரி சமமாக போரிடுகிறார்கள். கொஞ்சம் கூட அவர்களுடைய
என்ன சொல்கிறது, தன்னுடைய கையடிக்கும் காலுதைக்கும் வாய்க்கடிக்கும் என்று மகிழ்வார்களோ என்று அந்த வீரர்கள்லாம் தங்கள் காதலியரோடு இருப்பது போல ஒரு சந்தோஷத்தை அந்த போரில் உணர்கிறார்களாம். காதலிலையார் எதிர்ந்து கலவி புரி காலத்திற் பாதமலருதைகளும் பாணியினோள் ஓச்சுதற்கும் சீதளவாய் கவ்வுதற்கும் சிந்தை மகிழ்வார் போல நோதலறியா சிலகனோரில் படை மெய் போல் போதும். அதாவது போரில் இருக்கும்போது நம்ம ஒரு எந்த வேலையை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே செய்வாங்க அந்த வயலில் வேலை செய்கிறவங்கெல்லாம். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வேலை பளு தெரியாது. அதுபோல் அந்த கஷ்டத்தை தெரியாமல் இருக்கிறதுக்காக அவரவர்கள் அவர்களுடைய எண்ணங்களை அப்படியே மாற்றிக்கொள்வது போல இங்கே போர்க்களத்திலும் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. செங்கலத்தில் இன்னனம் இருவகை சேனையும் அமர் செய்து இறப்புளி எங்களை ஆண்ட விநாயகர் எழிற்படை தாங்கிய வீரருள் தங்கு இரணிய கற்பன் வரு தகுவர்கள் இறைபடை தலைவருள் வெங்கடுவனை கோலாசுரன் விழிதர ஆண்மை விளக்கினான். இப்ப போர்க்களத்துல இரு சேனைகளும் வீர சொர்க்கத்தினை முக்கியமாக கருதி போராடி கொண்டிருக்கிறையில் என்னை ஆட்கொள்ள வல்ல மயிரேசமூர்த்தியினுடைய சேனாதிபதிகளும் கை கலந்து ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் என்ற சபதத்தோடு அகோரமாகிய போரை விளைத்து இரணிய கற்பன் காலாசுரனை மாய்த்தனன். சாமலன் எதிர் கதம்பாசுரனை அறுத்தானர என்பவன் நாமவில் ஏந்து கலாசுரன் தாளறுத்தான் பிரசண்டனை சோமன் அளித்தனன் பிரபலாசுரனை இரத்தலோசனன் வென்றான் கமர் இளம்பகண்ணன் பெருங்கதமளி சண்டனை மாய்த்தனன். யாரெல்லாம் மாய்க்கிறார்கள்? இரணிய கற்பன் காலாசுரனை மாய்த்தார், சோமன் பிரசண்டாசுரனை அழித்தன், இரத்தலோசனன் பிரபலாசுரனை கொன்றனன், இளம்பகர்ணன் சண்டாசுரன் உயிரை போக்கினான். மிண்டு சங்காசுரன் ஆவியை வீட்டினன் சங்கன் பவும் அனைத்தும் தண்டினது துக்கி மடித்தனன் தாவில் பிரிங்கி தாவானலன் முண்டனை வீத்தனன் கண்டனை முடித்தனன் பஞ்சானன் வழி கொண்டவர் இன்னனம் வெளிதலும் கூடின பூதர்கள் சிந்துவை. சங்கன் சங்காசுரனுடைய வாழ்நாளை அழித்தனன், விருங்கி பௌமாசுரனுடைய ஆவியை உண்டனன், தாவனன் முண்டாசுரனை வெட்டி எறிந்தனன், பஞ்சானன் கண்டாசுரனுடைய சிரத்தை அறுத்தனன். சோளம் வழங்கினர் ஓர் சிலர், தோமரம் விட்டனர் ஓர் சிலர், வேலவை ஓச்சினர் ஓர் சிலர், விசிகந்தொடுத்தனர் ஓர் சிலர், காலலனே இமிழ பெருங்கதை முதல் உந்தினர் ஓர் சிலர், மூலமும் முடிவும் இல்லாதவன் மொய்யருள் தாங்கிய சாரதர். இவ்வாறு மயிரேசருடைய சேனை தலைவர்கள் சிந்துராசனுடைய சதுரங்க சேனைகளில் புகுந்து சிலர் வானத்தை அளவலாவி திசைகளில் கிளைகளை பரப்பி தலை தோங்கி இருக்கின்ற மராமரம் முதலிய பருத்த விருட்சங்களை வேருடன் பிடுங்கி எறிந்தார்களாம். சிலர் சூலம் வழங்கினர், சிலர் மேருவுக்கு சமமாக பாரித்திருக்கின்ற பர்வதங்களை பெயர்த்து கடாவியும், சிலர் தீயை இறைக்கும் கழு முள் சக்கரம் பிண்டி பாலம் வேல் தண்டம் முதலிய ஆயுதங்களை செலுத்தியும் போரிடுகிறார்கள். தன்பெரும் சேனையிற் தார்குனை தலைவர் ஒருங்கும் அடைந்ததும் அன்பெரும் பூதர் கொளாங் கொடு வந்து அமராடலும் நோக்குபு மென்பட நக்கு உயர் சிந்துவை சிந்துகை வில்லினை வாங்கி பொறுக்கன கொன் பகலிகள் படை பலதொடை தொறும் கொடுத்து விடுத்து அமராடினார். இங்கே எப்படி ஆயிரமாக ரத்தினகாந்திகளை வீசி பாரித்திருக்கின்ற அந்த இரத பந்திகளில் பாய்ந்து தமது சின்னா பின்னப்பட்டுள்ள மோதியும் சிலர் கோப ஆவேசங்களோட குதிரை பந்திகளில் புகுந்து அதிவேகத்தோடும் பாய்கின்றார்களாம். திக்கிரு நான்கோடு விண்ணமும் சேர மறைந்தது வாலியார் புக்கவை போல்தலின் முற்றிய பூதர்கள் தாள்களோ தோள்களோ
பக்கமோ மார்புங்க வான்களும் பலவகை அங்கமும் வீழ்ந்திட மைக்கடல் சூழ்ந்த நெடும்புவி மறைந்தது போர்த்திரமிக்கதே. அவர்களுடைய போர் எப்படி இருக்கிறது? ஒருத்தரோட வாளாயுதத்தை கொண்டு வெட்டியும் சூலாயுதத்தை கொண்டு குத்தியும் விண்டி பாலங்களினால் மோதியும் தண்டாங்களினால் சாடியும் சக்கரங்களை செலுத்தி சங்கரித்தோம். இவ்வித பூத வீரர்கள் அவுண வீரர்களாகிய சதுரங்க சேனைகளை நாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். வஞ்சகன் விடு வாலியான் மலை தரும் பெரும் பூதர்கள் அஞ்சினர் சில நல்வழி அற்றனர் சிலர் ஆடமர் எஞ்சினர் ஒரு சிலர் எஞ்சினர் சிலரோ என ஏங்கினர் சிலர் உயிரற துஞ்சினர் சிலர் பின் கொடு தொலைந்தனர் சிலர் என்பதே. அப்படியே அந்த சேனாதிபதிகள் மாண்டதையும் அவுணர் பெருமானாகிய சிந்துராஜன் கண்ட மாத்திரத்தில் அப்படியே அவனுடைய விஷ பற்களை கோபத்தோடு ஒரு பாம்பு எப்படி தன்னுடைய இது கோபத்தை காமிக்குமோ அதுபோல சீறி கோபத்தோடு அவர் நல்ல காரியம் எவ்வளவு இதை பண்ணிட்டாரே கோப நகையோடு இந்த பூதங்கள் சூரமுள்ள நம் அவரை இப்படி வாட்டுவரா அப்படின்னு சொல்லி இந்த மயூரேசரை பிந்திய மயூரேசரை நினைத்து அவர் பயமும் வருது, இருந்தாலும் அவர் கோபமும் படுறாரு. பஞ்சானனன் பூதப்படை பறிவுற்றமை நோக்கி அஞ்சாதமர் வீரன் என்று தன் அங்கை தலமா அமையா நெஞ்சானதுரம் மூழ்க நெடுந்தேர் எதிருந்தி தஞ்சாமென அழல் சிந்துவை நன்னி சமர் செய்தான். ஆஜானு பாகுவாக அந்த நீண்டிருக்கின்ற அந்த தோள்களை பாரித்த கால்களையும் வைத்து சண்டை பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த அவுண வீரர்களுக்கும் இந்த விநாயக பெருமான் மயூரேச பெருமானுடைய வீரர்களுக்கும் சண்டை பயங்கரமாக உச்சகட்டத்துக்கு போகுது. அப்போ சீவகாருண்யம் பக்திமான்மியம் நல்லொழுக்கங்களை வாய்ந்த கணநாதர்களுள் பஞ்சானன் கண்டு பாவமே உருக்கொண்டிருப்பதை போல கரிய தேகங்களை படைத்த தலைவனாகிய சிந்துராஜனுக்கு நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த போருக்கு வர்றார். சேரான் என வரும் சிந்துவின் சிலை நின்றெழு கணையை ஈராகிற நெடுவாளிகள் எய்து அங்கிடை வீழ்வித்து 1000 கணை தேர்ந்தவன் உடல் போர்த்திட விட்டான் பாராதியின் இடர் சிந்திட பஞ்சானன் என்பான். இந்த பஞ்சானன் என்ன செய்கிறாரு? சிந்துராஜனுடைய எதிரில் வேகமாக தேரை செலுத்தி வந்து வடபாமுகாக்கினியை போல கோபத்தோட வில்லை வளைத்து அண்டங்களெல்லாம் அதிரும்படியாக சக்த சாகரங்களும் ஒடுங்கும்படியாக 1000 பானங்களை அப்படியே மாறி 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 தொடுக்கிறார். பூதசேனைகள் மீது பகைவன் விட்ட பானங்களை எல்லாம் பொடிபடுத்துகிறார். மீட்டும் தீயை வைத்து 1000 பானங்களை அவனுடைய சரீரம் எங்கும் போர்க்கும்படியாக அப்படியே பிரயோகிக்கின்றார். எதிரும் கணை இவை 1000 வேளால் அறுத்து அவுணர்வதியே இருகனை ஏவுற பஞ்சானனன் இரதமுதிர் நுண்பொடி செய்தான் அவன் ஒரு தேருற பாய்ந்து சத வெங்கனையார் சிந்து விந்தகு வாகனை வீழ்த்தான். சிந்துவனுடைய வாகனை அப்படியே தன்னுடைய 1000 கணையால் அப்படியே வாகனை வீழ்த்திட்டார். உடனே வாகன் சாரதி விழுந்த உடனே என்ன செய்ய முடியும்? சிந்துராஜனுக்கு அந்த தேரில் இருக்க முடியாது இல்லையா? உடனே என்ன பண்ணுறாரு? அடுத்த தேருக்கு அப்படியே ஜம்ப் பண்ணுறாரு. வேறே ஒரு வளவந்தனை விரைவிற்றக நிறுவி ஏறேரெனையது சிந்துவர் எரி வச்சிரவாளி நீரை தரு பஞ்சான நெற்றி தலமுய்த்தான் ஆரே என கரை சோர்தர அழிந்தான் மதியணையான். நெற்றி குறிபார்த்து பஞ்சானன் அப்படியே அவர் மேலே வந்து பானங்களை அப்படியே வேற அப்படியே அடுத்து அந்த வச்சிர வாளியை எடுத்து சொருகிறார். அது வந்து பாய்ந்த உடனே பஞ்சானன் உதிர பிரவாகம்படி அப்படியே ஓடும்படியாக விழுந்து மடிந்தார் பஞ்சானன். இவர் அவரை தாக்குன உடனே அப்படியே விழுந்துட்டாரு. தாவானன் கண்டு எதிர் சார்ந்தேயே தேவர் உரனூர் உய்த்து தோவா வலியுற சிந்துவின் ஒன்கை சிலை வீழ்த்தான் வாவா என அவன் வேறொரு வார் வில் வளைவித்து
தேவாகிய தாவானலன் தேரை தகர் செய்தான். இதை பார்க்கான் தாவானலன் காலாந்தகனை போல கோபித்து சிந்துராஜனுடைய வில்லை பொடிபடுத்துகிறார். அவன் வேறொரு வில்லை எடுத்துட்டு திருப்பி தேரை முறிச்ச உடனே வேறொரு தேருக்கு வராரு. விடையேறுரல் தாவானலன் வேறே ஒரு தேரி அடைவான் எது குப்புற்றன அவ்வேளையின் நிறையே உடையான் தனதங்கை தலமுடன் தோன்றிய சூழ படையே ஏவினது போயுரம் பாயத்தளர் உற்றான். அப்படியே சிந்துராஜனுடைய வில்லை பொடிப்படுத்தினான். உடனே அவன் நினைச்சிட்டா வேறொரு வில்லை வளைத்து அளவற்ற பானங்களை சொரிந்து அவர் தாவானனுடைய தேரை முடிச்சிட்டாரு. தாவானன் என்ன செஞ்சிட்டாரு, வேற ரதத்துல பாய்வதன் முன் சூலாயுதத்தை மார்புக்கு இலக்காக பிரயோகித்தார். அந்த சூலாயுதமானது நேர அவருடைய மார்பில் அப்படியே பாஞ்சிருச்சு. பாஞ்ச உடனே அப்படியே பதபதைத்து சோர்ந்து பூமியின் விழுந்தான். விடையேறுரல் தாவானலன் வேறே ஒரு தேரி உடைவானது குப்புற்றன வேலையின் மிரையே உடையான் தனதங்கை தலமுடன் தோன்றிய சூழப்படையே வினன் அது போயுரம்பாயத் தளர்வுற்றான். பிரிங்கிப் பெயர் அலலண்டலல் பெய்யும் விழியோடு நெருங்கிச் சரமோராயிரம் நேரே எழுவித்து வருங்கொற்றவன் முடியும் வெறு வரிவில்லொடு தேரும் ஒருங்கட்டணன் வளைவாயின் வைத்தொளி தோற்றினன் நன்றே. இதை பார்க்குறாரு பிரிங்கி. இதை பார்த்த உடனே அப்படியே அவருக்கு அனல் பொறி பறக்குது அவருடைய கண்ணில். உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு நொடிப்பொழுதில் 1000 கணைகளை தூண்டி சிந்துராஜனுடைய கிரீடத்தையும் வில்லையும் தேரையும் வீழ்த்தினார். வீழ்த்தின உடனே சிந்துராஜனுக்கு கோபம் வந்துருச்சு. சங்கநாதன் செய்தார். சிந்துராஜன் வெக்கப்படுதாரு. ஆனால் மனம் என்ன செய்து, மானம் வந்த உடனே மனசு இன்னும் கொஞ்சம் கோபம் கூடத்தான் செய்து. உடனே அவர் கோபத்தோடு எழுந்து வேறொரு தேரையும் வில்லையும் எடுத்து பிரிங்கியினுடைய வில்லை ஒடித்து அவருடைய மார்புக்கு இலக்காக எறிந்தார். நானிற் பொடி உள்ளத்தொடு அவையே புரி சிந்து சேனிற் பொடி வேறே ஒரு தேருற்றது தேனிற் பொடி விருங்கி பெரி பெயர் இறைவன் சிலை தள்ளி மானிற் பொலி கணைபத்தவன் மறுமத்துற விட்டான். கோபத்தோடு பிரிங்கி மேலே விட்டாரு. அவன் மார்புக்கு இலக்காக 10 கணைகளை விட்ட உடனே பிரிங்கி மூர்ச்சையாகி விழுந்துட்டாரு. மதி சோர்ந்துயிர் பிரிங்கி பெயர் வானோர் அறிவெய்தி நுதிகூறிய வைரக்கணை 100 இது சிந்து கதிர்மாமணி வரை மார்பவன் களவ புகுவித்தார் உதிராயின அவன் வல்லுரம் உற்றக்கணை பலவும். அப்படியே இது மட்டும் இல்லாமல் பிரிங்கி மூர்ச்சையாக எழுந்த உடனே மிகவும் கூர்மையாக உள்ள 100 வைரக்கணைகளை அவன் மார்புக்கு விடுத்தான். அவைகள் பட்ட மாத்திரத்தில் முனைகள்லாம் ஒடிந்து துகள் பட்டு பறந்து போக மீண்டும் ஒரு தண்டாயுதத்தை எடுத்து வேகமாக சுத்துறார். சிந்துராஜன் சிறிது முறிது அப்படியே சிரிக்கிறார். சிரித்து செங்கட்ட குவர் கணநாயகன் சிறிதே முருவழியா அங்கை படுதண்டோ சினன் அது சென்று பிரிங்கி பங்கப்படை எதிரோச்சிய பருவன் கதை சிந்தி துங்க கணநாதன் வழி தொலைவித்தது என்றே. அந்த சிரிச்சுக்கிட்டே லேசாக முருவழிச்சிட்டு தண்டாயுதத்தினையும் அவன் வலிமையும் மாய்ந்து ஆர்ப்பரித்தான். அப்போது சங்கன் என்பவன் ஆழகால விடம்போல கொதித்து எழுந்து தனது வில்லில் அளவற்ற கணைகளை பிரயோகித்து சிந்துராஜனுடைய வில்லையும் கவசத்தையும் கொடியையும் பொடி செய்தனன். சங்கன் மிக கொண்டது சங்கன் சினமிக கொண்டு எதி சார்ந்த அடல் செய் சிந்து செங்கை தவறொடு சாலிகை நதியும் சிந்தி கொடி வீழ்ந்தான் மெங்கட்கொலை அவுணர்கிரை வேரோதவர் வாங்கி புங்கட்கணையிட்டால் அவன் கொற்றேர் பொடி செய்தான். இப்ப சங்கனுடைய தேரை ஒடித்து இருந்தான் 8 பானங்களால். மற்றோர் வெறு வையத்திடை வாவித்திகள் சங்கன் பற்றான் கவிகையை வாலிகன் பத்தான் நிலத்தில் இட்டு பொற்றேரினையும் 50 கணை போத்தி பொடி செய்தான் செற்றான் மழுவோச்சி படர் தேர் வேறுற பாய்ந்தான். சிந்துராஜன் உடனே வேறொரு தேரில் ஏறி அவர் சங்கன் விட்ட பானங்களை உடைச்சிட்டு அவர் நேராக அவருடைய தேரை குறி வச்சாரு. அந்த தேர் விழுந்த உடனே 50 கணைகளை போக்கி அவனுடைய ரதத்தையும் பொடிப்படுத்துகிறார். சிந்துராஜன் வேறொரு தேரில் ஏறி மழுகு ஆயுதத்தை எடுத்து சங்கனை குறிபார்க்கிறார். அசுரரால் கட்டிய நெற்றி பட்டத்தை அறுத்து எறிந்தனன். அதனால் சிந்துராஜன் நாணம் கொண்டான். ஆகா, சங்கன் என்ன செஞ்சிட்டார், சிந்துராஜனுடைய நெற்றி பட்டத்தை அப்படியே அறுத்து எரிஞ்சிட்டாரு.
மருமம் புக வருமென்மழு படிய கதையூக்கி தருமம் தலை சங்கன் முனை தகுவாளி ஒன்றேவி கருமம் சிதை கொடியோனுதல் கதிவி கதிர் கொட்டும் முருவங்கிளர் மணியோடையை உதிர் செய்துரார்த்தான். அப்படியே உதிர்ந்துருச்சு நெட்டிப்பட்டம். உள்ளத்திடை வெல்கி தகு வரையோம்பி அரசன் அள்ளிப்பிசை குவன் போன் மரமாந்தோடு புசங்கன் மல்லு புயமிடை போல் தர மணிவேனுழைவித்தான் தள்ளி சுரிகையில் சிந்துவை சங்கன் தளம்பில் தான். இப்ப பார்க்கிறாரு, சங்கனானவன் தனது உடைவாழ்நாள் சிந்துராஜனை கீழே தள்ளி மிகுந்த கோபத்தோடு சோபித்து நிலத்தில் விழுந்தனே அவுணராசன் உய்ந்தோம் என்று எழுந்து தேரில் பாய்ந்தான். சங்கனும் கீழே விழுந்துட்டாரு. உடைவாளது உள்ளத்திடை வெல்கி தகு வரையோம்பிய அரசன் நல்லி பிசை குவன் போன் மரமாந்தோடு புசங் மல்லு புயமிடை போல் தர மணிவேனுழைவித்தான் தள்ளி சுரிகையில் சிந்துவை சங்கன் தளன் வீழ்த்தான். உடைவாளது கவை எந்த உயிர்ந்தேனென மீண்டு படையால் உயர உணர்கிரை படரும் தனது திடைமேவினன் அது கண்டதிரேகிச் சம செய்தான் அடையான இளம்பத்தொடு மறையப்படு கண்ணன். இளம்பகண்ணன் இவன் வழியை பார்க்கிறார். சற்று நேரத்தில் உடனே அவுணராசன் உயிர்ந்தோன் என்று தனது தேரில் பாய்ந்தவனே அதை இளம்பகண்ணன் கண்டு இவன் வழியை சற்று நேரத்தில் அடக்கிடுவேன் அப்படின்னு சபதம் கூறி சர்ப்பங்களைப் போல வேகமாக வாரான். சிந்துராஜன் ஒரு நொடி பொழுதில் துகள் படித்து தனது வெளியில் 5 பானங்களையும் தூண்டி இளம்பகண்ணனுடைய தேரை செலுத்தும் சாரதியினுடைய சரீரத்தை துளைத்தான். இளம்பகண்ணனையும் வாளி எண்ணிலாதவற்றையும் சலம்புனைந்த சிந்துதல் இதக்கவாளி 5 தொட்டு உளம்புனைந்த தோல் இளம்ப கண்ணனுன் பொன் வையமேல் வளம்புனைந்திருந்த பாகன் மார்பம் மூழ்க விட்டனன். இளம்பகனுடைய சாரதியை கொன்றான் ஒரு நிமிஷத்துல. உடனே சிந்துராஜனுடைய சாரதியை ரத சாரதியை கொல்ல சிந்துராஜன் இவர் என்ன செஞ்சாரு, கணநாதன் வேறொரு சாரதியை நிறுத்தி 100 பானங்கள்ல சிந்துராஜனுடைய பானத்தை அப்படி தேரில் வந்த சாரதியை இவர் கொள்றாரு. வேறு பாகம் அமைத்து இளம்ப கண்ணன் வெய்யவாளி கண் 100 தோண்டி நோன்மை சார்ந்த நூலில் ஆடு சிந்துவில் ஏறு தேரிருந்த பாகன் ஆவி மின்னில் ஏற்றினான் 100 ராத சிந்து வேறு பாகு தேரு ருத்தியே. அந்த சாரதி போன என்ன அடுத்த சாரதியை வச்சுக்கிட்டாரு சிந்துராஜன். மொட்டுவாளி 100 தொட்டு மொய்ய இளம்ப கண்ணன் கை தொட்ட வில்லு மையமும் துணித்துடை துரைப்பினான் வட்டவாளி ஒன்று விட்டு மற்றொரு வையமாகு கட்டுவாரி கட்டு நாரி வாழ்விலேறு கைத்தலத்தை எடுத்தனன். உடனே சிந்துராஜனுக்கும் பயங்கரமாக வந்துருச்சு. 100 தீட்சண்யம் இல்லை பானங்களால் கணநாதனுடைய வில்லையும் ரதத்தையும் அப்படியே கொஞ்சம் கூட இளையாது அவனுடைய கோபத்தோட இளம்பகண்ணனுடைய இதை கணநாதனுடைய வில்லையும் ரதத்தையும் ஒடித்திருந்தான். அதுக்கு கொஞ்சம் கூட சலிப்பாகல இளம்பகண்ணன். விடுத்தவாளி போந்து சிந்து மெய்யணிந்த சாலிகை படுத்ததன்னவன் வெகண்டு பைம்பொன் வைய நூறினான் கடுத்திலம்ப கண்ணன் வேறு காமதேரி பாவினான் அடுத்த வைய முந்தகர்த்து அர்த்தனன் கைவில்லையம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதையும் கொஞ்சம் கூட கவலைப்படாம வேறொரு ரதத்தையும் வில்லையும் கொண்டு அஷ்ட திசைகளும் நடுங்கும்படியாக சக்கராயுதத்தை எடுத்து கரகர என்று கலற்றி வீசினான். அது வெளிப்பட்ட மாத்திரத்தை அவுணர்களெல்லாம் அல்லோலப்பட்டு அங்கே எங்கேயும் ஓடுறாங்க. சிந்துராஜனுடைய கவசத்தை அது அரித்தெறிந்தது. அதனால் அவன் மிகுந்த கோபம் கொண்டான். கோபம் கொண்டு இளம்பகண்ணன் மேலே என்ன சிரம்பகம் வெஞ்சினம் சிறந்து இளம்பகண்ணன் வேகமோடு போய் வஞ்சகன் பகட்டுரத்து மாட்டினான் சுரிகையை நெஞ்சில் இட்ட கைச்சுரிகை நீண்ட கூர் முறித்தது அஞ்சுராத சிந்து வண்ண ஆண்மை பாலி நீக்கினான். அவனுடைய கோபத்தை அதிகப்படுத்திடுச்சு. அது உரத்தி நீங்கி இளம்பகண்ணன் ஒல்லை மீண்டு போந்தன அரத்தலோசனன் விரைந்து அடுத்தொருத்தோர் 1000 சரத்தினாலே எதிர்ந்த சிந்து சாந்த பொச்சகட்டையும் கரத்திலேந்து வில்லையும் கணத்தின் நீர் செய்தனன். இங்க பார்க்கிறாரு, இளம்பகண்ணனுக்கு அதிகோபம் பிரவேசித்து காலகூட விஷத்தை போல அப்படியே சிந்துராஜனுடைய மார்பில் தனது வாளை வீசுகிறார். அந்த வாளை வீசி இளம்பகண்ணனுடைய ஆண்மையை அடக்குகிறார். அவர் கணநாதன் வீசிய வாளானது சிந்துராஜனுடைய மார்பில் தாக்கிய அந்த மாத்திரத்தில் கூர் என்ன செஞ்சிச்சு, மழுங்கிருச்சு. இந்த அற்புதத்தை அர்த்தலோசனன் பார்க்குறாரு. அவன் பெற்றிருக்கின்ற வரத்தின் மகிமையை பார்த்து ஐயோ எவ்வளவு நம்ம எப்படியெல்லாம் போராடுறோம், இது ஒன்றுக்கும் அசைக்கும். அவர் யார், விநாயகப் பெருமானுடைய கையால் தான் குட்டுப்படுவேங்கிறார். அது அவர் புண்ணியம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவர் யாராலேயும் அவருக்கு அழிவு கிடையாது. பரமேஸ்வரன் அப்படிலாம் வரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வரத்தினுடைய
அந்த வரத்தோட அருளால் அவன் பிழைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறான் இவ்வளோ பேர்ட்டையும். புறத்தி நீங்கி இளம்ப கண்ணன் ஒல்லை மீண்டு போந்தனன் அரத்தலோசனன் விரைந்தடுத்து 1000 சரத்தினால் எரிந்த சிந்து சார்ந்த பொற்சகட்டையும் கரத்திலேந்து வில்லையும் கணத்தி நீர் செய்தனன். அவ் அற்புதத்தை கண்ட ரத்தலோசனன் என அர்த்தலோசனன் அவன் பெற்றிருக்கின்ற வரத்தின் முயற்சியை நினைத்து இவர் என்ன செய்கிறாரு, 1000 ஆலகாலம் பொழியும்படியாக 1000 பானங்களை தொடுத்து ஒரு கணப்பொழுது சிந்துராஜனுடைய தேரை, அவர் எத்தனை தேர் தான் வச்சிருப்பாரோ, வில்லையும் நீராக்கிட்டார், இவர் பஷ்வமாக்கிட்டார். பாய்ந்து வேறு தேரிடை பயின்று சிந்து வேறு வில் ஆய்ந்தெடுக்கும் முன்னர் வாழி 1000 கடாவும் காய்ந்தரத்தலோசனன் கவின்ற வந்த வையமும் வாய்ந்த சேம வையமுற்றும் வல்லை நூறியாத்தனன். அவர் பார்க்குறாரு, வேறு தேரிடை பயின்று சிந்து வேறு வில் வாங்கி எடுத்த உடனே அரத்தலோசனன் கோபத்தோட அவருடைய தேரை சின்னா பண்ண படுத்திட்டான்னு 1000 பானங்களை கிழவன் சேவத்தேர்களில் சிந்துராஜனுக்கு கோபம் வந்துருச்சு அர்த்தலோசனன் மேலே. அவர் தேரில் பாய்ந்து அதிக கோபத்தோட பல்லெல்லாம் நறுன்னு கடிச்சிட்டு கண்டாயத்தினால் அவருடைய சிரத்தில், அர்த்தலோசனுடைய சிரத்தில் மோதிட்டாரு. படித்தளத்தின் ஒய்யன படர்ந்து சேர்ந்து சிந்துதன் அடித்தள துதைத்து வையம் அட்டுறுத்த கங்கையை பிடித்த தண்டி நெற்றினான் பிரங்கரத்தலோசனன் தொடித்து உழைத்து சோந்தனன் தொலைந்து சிந்து மீண்டனன். அதுலேயும் பார்த்தீங்களா, சிந்துராஜனான பஞ்சானமதிலே கணநாதனோடு போராடி வெற்றி கண்டோம். தனக்கிருந்த அளவற்ற ரதங்களோடும் படைகளோடும் மாண்டு போனமையை குறித்து மனம் நொந்து, ஆகா நம்முடைய வீரர்களெல்லாம் நிறைய பேர் இப்படி போயிட்டாங்களேன்னு மனசு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. எதிர்ப்பவர் இன்னும் நம்மளை யாராவது எதிர்க்காங்களா அப்படின்னு தன்னுடைய குதிரையில் இருந்துக்கிட்டு இப்படியே சுற்றி பார்க்குறாராம். மீண்டவன் கவனப்பாய்மான் வெறிந்தலை இவர்தானாக நீண்டு பள்ளி இரதத்தோடு நிலை நெளி படைகள் எல்லாம் ஆண்டமை ஓர்ந்து தூதர் வளநகர் இருந்த மைந்த ஈண்டிய படையும் தேரும் இறந்தன இறைவாள் என்றார். இத்தனை படைகளும் இறந்துருச்சு, இப்போ என்ன செய்யலாம்? சிந்துராஜன் கோபத்தோடு பார்க்குறான். சில தூதர்கள் கண்டக நகரத்திற்கு ஓடி அவன் இருக்கின்ற நிலைமையை அவன் மைந்தர்களுக்கு அறிவித்தார்கள். மைந்தர்களே அமைந்து வளர் இரு பாக்கன் என்னும் மெந்திரட் தலைவன் 1000 என்னும் வெள்ளம் சேனைகள் வந்தமில் இரதம் 1000 கொடுபவன வேகம் பிந்திட முந்தி சிந்து பெய்களல் அடியிற் தாழ்ந்தான். மைந்தர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவருடைய விருவாக்கன் என்னும் சேனாதிபதியை அனுப்பி அவனுடைய மைந்தர்கள் சொன்ன உடனே 1000 வெள்ளம் சேனைகளோடு 1000 ரதங்கள் புடைசூழ வாயு வேகத்திலும் முந்தி கொண்டு போர்க்காலத்தில் கொண்டு இறக்கிட்டார். சிந்துராஜனுடைய மைந்தர்கள் எவ்வளோ வேகமாக இருக்காங்க பாருங்க. வந்தவன் தன்னை நோக்கி மருங்கு நீ வாழா நிற்றி அந்தமில் அமரின் குட்டம் அழக்குவல் யானே என்று சிந்து நன்றுரைத்து நிற்கும் செவ்வியிர் தேரையுந்தி அந்தி நேரடுத்து காய்ந்தான் நாடலில் வல்ல சோமன். இந்த கொண்டு நிப்பாட்டினோடனே சிந்துராஜனை பணிஞ்சுன்னா சிந்துராஜன் அவனை பார்த்து, விருபாக்கனே, இந்த அமரின் கூட்டத்தை நாமே தான் அழைப்போம். நீ என் கூட சும்மா தான் இருக்கணும். கணநாதர் ஒருவனான சோமன் என்பவன் தனது தேரை கொண்டு எதிர் நிறுத்தி வில்லை வட்டகாரமாக வளைத்து சோனை மாரியை கூட அளவற்ற பானங்களை செலுத்தினான். நாம நெடுங்கனை எண்ணில சோமடைத்த நகைத்த அவுண கோமகனாகிய சிந்து 1000 கோளின் அறுத்து வளர்தாம வயிற்கனை 5 தெரிந்து தடம்புயம் ஏற்றினன் அச்சோமன் இணைந்து அமர் நீத்தனன் கண்டு துணைந்து அரண் ஏற்றனாள். அப்போ அவர் மாறி விட்ட உடனே அவுணர்கோனாகிய சிந்துராஜன் நகைத்து தனது வில்லில் 1000 பானங்களை தொடுத்து சோமன் விட்ட வில்லெல்லாம் அப்படியே நாசமாக்கி சோமனை அப்படியே வீழ்த்திட்டாரு. சோமன் வீரம் அனைத்தும் குன்றி வீழ்ந்தான். அதை அரண் என்பவன் கண்டு மனம் பதைப்ப அவர் இறங்குறாரு. வெங்கனை 1 தொடுத்திகள் சிந்துவின் மின்னுமில் பொன்முடியை தங்கரன் மண்ணில் விழுத்தினன் வேறு தரித்தொழிர் பொன்மவுளி அங்கவனை இருவாளி தொடுத்தான் அங்கை வரிச்சிலையும் துங்க நெடுஞ்சகட தமர் பாகனும் சோர மடித்தனனே. அரண்மன் கண்டு வேகமா வர்றான். இப்பாதகனை இந்த நிமிடத்தில் வாட்டுவேன் சபதத்தை கூறி வில்லில் பானத்தை எடுத்து சிந்துராஜனுடைய பொன் முடியை மண்ணில் வீழ்த்தினான்.
வாகனை வேறு நிறுத்தி விரர் சிலை பாணியின் வேறு கொடு வேகமொடும் கனை ஆறு தொடுத்து விளங்கரன் சிந்துமணி ஆகமணி தொழிரும் கவசத்துடன் நங்கை வரிச்சிலையும் போகம் அறுத்தனன் சிந்து வெகுண்டு புகுத்தினன் நேமியினை. சிந்துராஜனுக்கு கோபம் வந்துருச்சு. நம்மளுடைய பொன்முடியில இவன் இது பண்ணியிருக்கான்னு சொல்லி வேறொரு முடியை தன்னுடைய தலையில தரிச்சுக்கிட்டான். 2 பானங்களால் கணநாதருடைய வில்லையும் ரதசாரதியையும் வீழ்த்தினான். பின்னர் அரசனானவன் வேறொரு சாரதியும் வில்லையும் கொண்டு அதிவேகத்தோடு 6 பானங்களை தூண்டி சிந்துராஜனுடைய கவசத்தையும் அவனுடைய வில்லையும் அறுத்து எறிந்தான். விண்டு தறி தளற்றி தகை தீரிப்படை என்னிடம் முன்பொராது கண்ட வெருள் தீகிரிப்படை நேர்வரல் கண்டனர் அங்கை இதை கொண்டிடு வச்சிரம் விட்டதேன் ஆற்றல் குமைத்துவன் மார்புறவோர் தண்டம் எடுத்து விடுத்தனன் அன்னது சார்ந்தது மாமலை போல். அதனால் சிந்துராஜன் வெகுண்டு பார்க்கிறா. தனது சக்கராயத்தை ஏவினான். அவ்வரசன் தனது சக்கராயத்தை கண்டித்து ஒரு தண்டாயுதத்தை மார்புக்கு இலக்காக சுழற்றி வீசுகிறான். தெய்வீகம் உள்ள உடனே சிந்துராஜன் தனது கதாயுதத்தினால் தூளாக்கி தெய்வீகம் உள்ள ஒரு வேலாயுதத்தை எடுத்து அதிவேகத்தோடு பிரயோகிக்கிறான். அந்த வேலாயுதத்தை நேர்பட வந்த வயப்பெருமான் கதை மீறு படப்படுத்தக நேர்படு தங்கை வயக்கதையோ சீர்த்தொரு தெய்வதமாக கூர்படு வேலை விடுத்தனன் கண்டரன் கொம்மன நேர்கடவும் வார்பகலி திரள்யாவையும் மட்டவன் மார்பு நுழைந்ததுவே. அவ்வேலாயுதம் வெளிப்பட்ட மாத்திரத்தில் அப்படியே அரண் விடுகின்ற பானங்களையெல்லாம் விழுங்கி அவன் மார்பில் உருவி போயது. அதை பார்க்குறாரு சாமலன்கிறவர். ஆகா ரொம்பலாம் இவன் படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு வேல்படு புண்ணோடு சாய்ந்து அரண் மாழ்கினன் வெற்றி மிகுஞ்சமரின் சால்புரு சாமலன் ஏற்று அழல் கால்கனை சார்ந்ததின்னோர் ஆயுதம் கோள் 10,000 சிந்து விடுத்தெதிர் கோள்கள் அறுத்தவனோர் கால்கடு வையமும் சேம வையங்களும் காய்ந்தனன் 100 அம்பாள். பார்க்குறாரு. சாமலன் கண்டு மன உறுதியை சற்று நேரத்தில் கலக்கி வாட்டுகின்றேன் என்று ஆக்கிரமித்து தன்னை வளைத்து உடனே 16,000 கணங்களை தூண்டி ஆர்ப்பரித்தனன். அவுணர் பெருமான் பார்க்குறா. அனைத்தையும் பொடிபடுத்தி 100 கணைகளை தொடுத்து கணநாதன் ஏறி நடத்துகின்ற ரதத்தையும் அந்த சேமத்தேரையும் வீழ்த்தினான். சாமனன் ஒரு கதாயுதம் கொண்டு சிந்துராஜன் ஏறி நடத்துகின்ற குதிரையின் மீது மோதினான். கை கதை கொண்டு நடந்தொரு சாமலன் கால்விசை கொண்டபரி மெய்கண துக்கினன் சிந்து வெகுண்டு முழங்கிய முத்தடைவேல் புக்குருவ கடிதற்றினன் நெற்றியிற் பொன்றினன் சாமலன் வந்து தக்கன முன்னர் அடுத்தமர் ஓற்றின் அடுத்து அமர் ஏற்றனன் ஆடக சூர்பெயரான். நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. இப்போ சாமலன் கதாயுதம் கொண்டு சிந்துராஜன் நடத்துகிற அந்த குதிரையின் மீது மோதுகிறான். சிந்துராஜன் மிகுந்த வீர ஆவேசம் கொண்டு தனது முத்தலை சூழத்தால் அவனுடைய நெற்றியில் குத்தி அப்படியே மாய்த்தான். இந்த கொடுமையை இரணிய கற்பன்கிறவர் பார்க்குறாரு. இரணிய கற்பன் பார்த்த உடனே ஆகா இவரால் நம்மவர்கள் மாய்ந்தது ரொம்பத்தான் இருக்குது, என்ன செய்து 5 வாளியால் இரணிய கருப்பனாங் கவுனன் உந்துவாம் பரி உருட்டினன் உருமன உறுத்து சிந்து வார்மிசை விரைந்து போய் தேரோடு அவனை அந்தரத்து எரிந்து ஆடல் வெம் புறவி மேறி வந்தான். இரணிய கற்பன் தனது வில்லில் 5 பானங்களை பிரயோகித்து சிந்துராஜனுடைய குதிரையை நிலத்தில் அப்படியே வீழ்த்தி விட்டான். சிந்துராஜன் இடி ஏற்றினை போல கட்சித்தோடு இரணிய கற்பனை தேரோடு எடுத்து ஆகாயத்தில் எறிகிறான். இரத மண்ணில் வீழ்ந்துடை தர இரணிய கற்பன் இரதம் ஏறி வந்திருப்பது தளர்கனை தோண்டி விரவலான் விடுவாளிகள் இலக்கிய அன்னவன் கை அரவவார் சிலை அறுத்தன அலட்சரம் ஒன்றாள். இரணிய கற்பனை தேரோடு ஆகாயத்திலிருந்து வேறொரு குதிரையில் தான் ஏறி ஆர்ப்பரித்தான். இப்படியே சண்டை மிக்க உச்சகட்டத்துக்கு போகுது. சீற்றமிக்குயர் சிந்து வேறொரு சிலை வாங்கி கூற்ற மஞ்சுரு இரணிய கற்பன் கூபிரியும் மாற்றன் மிக்குடை பாகனை அட்டெழு கணைகள் ஏற்றமிக்கவன் முதலிடை அழுத்தினன் தெளிந்தான். கணநாதன் தனது ரதம் உடைந்து போகலும் வேறொரு ரதத்தில் இது அழலை சொரியும்படியாக 10 பானங்களால் பகைவன் விடுகின்ற பானங்களை எல்லாம் கண்டித்து மற்றொரு பானத்தால் அவனுடைய வில்லை ஒடித்து எறிந்தான். நாம் இன்றைய சிந்தனையில் இந்த இளம்பகண்ணன்
இரணியகற்பன், சாமளன், எத்தனையோ பேர் இவர் கூட போர் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் யாருக்கும் சித்தராஜன் மடியவே இல்லை. அவர் மயூரேச பெருமானுடைய திருக்கையால் தான் மடியணும்னு இருக்கிறாரு. அடுத்த சிந்தனையிலையும் போர் தான் இருக்குது. எப்படி மயூரேச பெருமான் எப்போ வர்றாரோ அப்போ தான் இந்த போர் முடிகிற நிலமையில் வரும். கிட்டத்தட்ட இந்த புராணம் மட்டுமே பிந்திய மயூரேசர் புராணம் மட்டும் சுமார் 600 சொச்சம் பாட்டு, அதாவது 648 திருப்பாடல்களை கொண்டது. நாம் 515 பாடல்கள் தான் பார்த்துருக்கோம். இன்னும் இருக்குது 100 பாடல். அதற்கு அப்புறம்தான் இந்த பிந்திய மயூரேசர் அப்போ தான் நிறைவு பெறும் என்று கூறி இதுவரை இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகள் ஆளும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய பேரடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா.